வாக்கு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் மொழியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். 6 மாத காலங்கள் கடந்து விட்டோம். எப்படி போனதென்றே தெரியவில்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை நினைத்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது, அதை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சுற்றி இருக்கிறது. நம் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், அது சரியா என்று எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஏன் என்றால், இந்த உலகத்தில் நாம் படுகிற கஷ்டம், அதுக்கான தண்டனை 1 நிமிடம். ஆனால் எல்லாவற்றையும் முடித்த பின்பு நம்மை நியாயம் விசாரிக்க நம்மை படைத்த ஒருவர் வருகிறார். ஆமென். நம் வாழ்க்கையில் வாழ்கிற காரியம் சரியா என்று மனிதர் கண்களை மறைத்துவிட்டு அநேக காரியங்களை செய்து விடலாம். எல்லாம் வல்ல இறைவனின் கண்களை மறைக்க முடியாது. ஆமென். இதை சார்ந்து வாழ்கிற நாள்தான் நாம் அநேக காரியங்கள் ரொம்ப நீதியா நியாயமா என்று பார்த்து வாழ வேண்டிய ஒரு காரியமாக உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் இரட்சகரும் தேவனுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வாயினால் வந்த ஒரு உவமையை தேவ வார்த்தையாக இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். யாவரும் கவனித்தீர்கள் என்று நம்புகிறேன். முதலாவது தேவன் ஒரு உவமையை கூறுகிறார். அதற்கு முன்பாக எழுதின லூக்கா சொல்லுகிறான், இது விடாமுயற்சியுடன் ஜெபம் செய்வது, சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்வதை குறித்து ஒரு உவமையை தேவன் எழுதுகிறார், சொல்லுகிறார் தேவனிடத்தில். இது யாருக்கு சொல்கிறார் என்றால், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக சொல்லப்படுகிற விஷயமாக காணப்படுகிறது. 1-2 வசனத்திற்கு திரும்பி வருவோம். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைக்குள் போக விரும்புகிறேன். இது ஒரு 3வது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு நீதிபதியை குறித்து இங்கே விளக்கம் கொடுக்கிறார் தேவன். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கனவில் வாழப்போவதில்லை. இயேசு கிறிஸ்து அழகாக வர்ணிக்கிறார். நாம் வாழ்ந்த உலகம் ஒரு விழுந்து போன உலகம். நீதிபதிகள் எல்லாம் நியாயம் செய்கிறவர்கள் அல்ல. இதில் சொல்கிறாரு, ஒரு அநீதியான ஒரு நீதிபதி, அதுவே ஒரு முரணாக இருக்கிறது. எப்படி நீதிபதி அநீதியாக இருப்பார்? அநீதி செய்தால் அவர் நீதிபதியாக இருக்க முடியாது. ஒரு அஃபிஷியல் போஸ்டிங். அதனால் ஒரு நீதிபதியை கொடுக்கிறார்கள். அதற்கு ஒரு 2 காம்பினேஷன் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பக்தியும் அவனுக்கு இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, மனுஷனை மதிக்கிற மரியாதையும் அவனுக்கு இல்லை என்று சொல்கிறார் இந்த நீதிபதிக்கு. சிலருக்கு தேவனை பற்றின அறிவு இல்லாமல் இருக்கலாம். மனிதர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் நினைப்பார்கள். சிலர் என்னவென்றால், தேவனுக்கு பக்தியாக இருந்துவிட்டு செய்கிற காரியத்தை சரியாக செய்துவிட்டு போவோம் என்று நினைப்பார்கள். இந்த நபருக்கு இது 2மே இல்லை.
அவரிடத்தில் போய் நீதி என்பதை டிஸ்கிரைப் பண்ணுறது கடினம். என்னன்னு கேட்டால், அதை நான் கவலைப்பட போவதில்லை, அதை எதுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நான் அதை தர்றதுக்கு இல்லை, நான் எனக்காக வாழ்கிறதற்காக இருக்கிறேன். ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு நீதிபதி, தேவனுக்கும் பயப்பட மாட்டார், இது பண்ண மாட்டார். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது அன்ரைச்சஸ், அதாவது ஒரு நீதியற்ற ஒருவர். அதை அறிந்து அவர் கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். நான்காவது போகிற வசனத்தில் பார்ப்போம், நான் கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன், அதை அவரே அறிந்திருக்கிறார். இன்னொரு சொல்ல தேவையில்லை, அவரே கடவுளுக்கும் நான் பயப்படல, மனுஷனுக்கும் நான் பயப்படல, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு அதை நினச்சி கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். அன்றைய நேரம் கேட்போம்ல, மனசாட்சியில் சூடுண்ட அன்றைய கேட்டு அவரே இதாகிவிட்டார். இது ஒரு கோர்ட்டில் நடக்குது, இது சிவில் கோர்ட். அந்த நாட்களில் அநேக ஹிஸ்டாரிக்கலாக இது தேவன் சொல்கிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அநேக கோர்ட் நீதிமன்றங்கள் இருந்தது, சின்ன சின்ன சிவில் கோர்ட், சிறிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு. அதை ஏற்படுத்தி வைத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். நியாயத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களில் ரொம்ப மிகவும் விரும்பினார், அதை கடைபிடிக்க சொன்னார். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 4 to 7 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோசபாத் எருசலேமிலே வாசமாய் இருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்துக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சரியான கட்டளையை கொடுத்தார். நீங்கள் நியாயம் விசாரிக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் நியாயம் விசாரிக்கிறது மிக கவனமாக பண்ணணும், நீங்கள் தேவனுடைய இடத்திலிருந்து செய்கிறீர்கள் என்று சொன்னார். இது இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகருக்கு கற்பிக்கப்பட்டது. சில நாட்களில் பின்பற்றினார்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:10 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். எல்லாம் பின்வாங்கி வந்து விட்டார்கள். ஒரு முறை வாசியுங்கள் பார்ப்போம். ஆமோஸ் எழுதின அதில் என்ன கவனிக்கிறோம் என்றால், அவர்கள் நியாயத்தை அறியாமல் போனார்கள், நியாயத்தை செய்யாமல் போனார்கள் என்று. ஒளிமுக வாசலிலே 5ஆம் அதிகாரம் 10-12. ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இப்படி போக போக இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் எல்லாரும் தேவன் சொன்ன காரியத்தை பின்பற்றாமல் பின்மாறி போய்விட்டார்கள். அவர்கள் தேவன் நியாயத்தையும் நீதியும் எதிர்பார்த்தார், அவர்கள் அதை பின்பற்ற மறந்து விட்டார்கள். அவர்கள் அநீதியான காரியங்களை பண்ணார். இதை போல் ஒரு நீதிபதி தான் இயேசு கிறிஸ்து முன்பாக ஓமையில் எடுத்து வைக்கிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிந்திருக்கும். ஏனென்றால் அந்த 1வது நூற்றாண்டில் ஒரு பக்கத்தில் ரோம சாம்ராஜ்யம் அவர்களை ஒடுக்கினார்கள், இன்னொரு பக்கத்தில் மத போதகர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். மக்கள் மிகுந்த ஒரு பாரத்துடன் வாழ்ந்த நேரங்கள் அது. இந்த மாதிரி ஒரு கோர்ட்லேயும் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கிறார். இந்த நீதிபதியை பார்க்கும் பொழுது நம்ம நினைப்போம், இது எங்கேயோ நடக்குதோ அப்படின்னு நினைக்க வேணாம், நம்ம அருகிலே நாம் பார்க்க முடியும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 1929 ஒரு ஜார்ஜ் ஒரு நபர் ஜார்ஜ் என்கிற ஒரு 14 வயது இளைஞனை தூக்கிலிட்டு கொன்றார்கள். தூக்கிலிடவில்லை, இந்த எலக்ட்ரிக் சேர் மின்சார இதில் உட்கார வச்சு அவனை கொண்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அவனுக்கு. அவன் மேல் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்றால், அவன் ஒரு வெள்ளை நிற சேர்ந்த ஒரு பெண்ணை
தவறான விதத்தில் இது பண்ணிவிட்டான் என்று சொன்னார்கள். இப்பொழுது 2004 அதை மீண்டும் எடுத்து பார்த்து அது அப்படியெல்லாம் நடக்கவில்லை, ரொம்ப அநியாயமாக கொல்லப்பட்டான் என்று நீதி இது பண்ண. அதற்கு அவர் சொன்ன நீதிபதி என்ன இது பண்ணார்னா, இவங்க கருப்பு தோல் உள்ளவனுங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, பண்ணாலும் பண்ணியிருப்பான் அப்படி என்று எதையும் செய்யாமல் தீர்ப்பு செய்து விட்டார். இருக்கிறதுலே இன்னும் வரைக்கும் 14 வயசு குறைஞ்ச யாரையும் நீதிமன்றம் தண்டித்ததில்லை அமெரிக்க ஐக்கிய நாட்டில். அவர் மாத்திரம்தான், அந்த நபர் மற்றும் தான் இதானார். மற்றும் நம்ம ஊரில் பார்த்தீங்க என்றால் ராஜஸ்தானில் 1992 பவாரி தேவி என்கிறது அநேக த சாண்ட்ஸ்ட்ராம் என்று ஒரு திரைப்படம்லாம் எடுத்தார்கள், நிறைய பேப்பரில் வந்துச்சு, அதை ஆவணப்படுத்தினார்கள். இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அநியாயம் நடந்தது. ஒரு பெண் பவாரி தேவி என்பவர் ஒரு குழந்தை திருமணத்தை நிறுத்தினார். ஏனென்றால் 1 வயது உள்ள ஒரு ஆண் குழந்தையை 9 மாதம் உள்ள ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று ராஜஸ்தானில் முடிவு பண்ணார்கள். நான் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர், நான் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று நிறுத்தினார். அங்கே ஒரு அநீதியான ஒரு நீதிபதி இருந்தார். அநேக காரியங்கள் நடந்தது. அவர் சொன்னார், இவர்கள் அந்த பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கண்டு சொன்னார், இவர்கள் அவர் சொன்னது, நாம் யாரையும் உயர் ஜாதியோ கீழ் ஜாதியோ என்று கருதுறதில்லை, உயர் ஜாதிக்காரர்கள் அவர்கள் கீழ் ஜாதி அவரை தொற்றுக்க மாட்டார் என்று சொன்னார். ஒரு பெரிய அநீதி அங்கு ஒரு இழைக்கப்பட்டது. ஆமென். அநீதியான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். இதை போல் ஒரு அநீதியான ஒருவரை குறித்து இயேசு எழுதுகிறார். அன்றும் இருந்தார்கள், சரித்திரம் முழுவதும் இருந்தார்கள், இன்றும் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிற காரியம் சற்று ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்கள். இந்த அநீதியான ஒரு ஜட்ஜை குறித்து எழுதுகிறார், ஒரு நீதிபதியை குறித்து எழுதுகிறார். அடுத்த ஒரு கேரக்டர் வருகிறது, ஒரு பலனற்ற ஒரு விதவையை பற்றி எழுதுகிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன் அந்த 3வது வசனத்தில். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அது சொல்லப்படுகிறது, அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய நிலைமை, she was helpless, அவளுக்கு உதவியற்ற ஒரு தன்மையாக காணப்படுகிறது. இயேசு எதற்கு ஒரு விதவையை குறித்து காமித்தார் என்றால், இன்று பெண்களை நடத்துவது போல் அன்று நடத்தவில்லை. 1வது நூற்றாண்டில் ஒரு வீட்டில் ஆண் இல்லை என்றால் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் வாழ்வார்கள். இந்த கதையில் பெண் போகிறாள், அடிக்கடி போகிறாள். அது என்னத்தை குறிப்பது என்றால், அவனுக்கு கணவனும் இல்லை, அவனை பார்த்துக்கிறதுக்கு பிள்ளையும் இல்லை, அவனை கூட பிறந்த எந்த ஆண்களும் இல்லை. இவள் தனித்து விடப்பட்ட ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார். இதற்காக தான் அதை ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். கோர்ட் பொதுவாகவே ஒரு ஆண்களுடைய இடமாக காணப்பட்டது. யாருமே அங்கே பெண்கள் இருக்க மாட்டார்கள், ஒரு ஆண்களுடைய இடமாக காணப்பட்டது. ஜட்ஜில் இருந்து அங்கே ப்ராசிக்யூட் பண்ணுற எல்லாமே. இது இவங்களுக்கு என்னன்னா, யாரோ ப்ராப்பர்ட்டியோ காசையோ இவர்களை விட்டு எடுத்து விட்டார்கள். இதற்காக நியாயம் தேடி ஒரு உதவியற்ற ஒரு நபர், ஒரு அநீதியுள்ள ஒரு நபரிடத்தில் போய் நிற்கிறார் என்றால் அடிக்கடி போகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஷி கெப்ட் ஆன் கோயிங், மீண்டும் மீண்டும் விடாமல் போகிறாள். அடுத்து அதில் 4வது வசனத்தில் அவருக்கே தெரிஞ்சு போச்சு, மனுஷனுக்கும் இது பண்ணுறதில்ல. 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். அடிக்கடி வருகிறாள் இவள் என்னை விட்டு. நீங்கள் இந்த மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்தீர்கள் என்றால், மிடில் ஈஸ்டர்னில் பெண்களுக்கு பவர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மிகுந்த ஒரு மரியாதையாக நடத்துவார்கள். அவர்கள் எந்த ஒரு வலிமையான போஸ்டிங்கோ வர முடியாது, ஆனால் அந்த ஹானர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதான் ஹானர் கில்லிங் என்றால் அதிலிருந்து வருகிறது. ஒரு பெண் அவர்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவார்கள். ஆகையால் அவன் சொல்லி பார்த்தான், நான் யாருக்கும் பயப்படுறதில்லை. அதுலேயும் ஒரு இது இருக்குது. என்றைக்குமே கிறிஸ்தவ வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவனுக்கு முன்பாக மட்டும் நம்ம நல்லவர்களாக இருக்கிறத அது நமக்கும் தேவனுக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அநேக நேரங்களில் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 8:21 வாசிக்கும்படி கேட்கிறேன்.
கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அதில் சொல்லுகிறான், பவுல் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் சரியான காரியத்தை செய்ய நாடுகிறோம் என்று சொல்லுகிறான். வேதத்திலிருந்து தப்பவே முடியாது. நீங்கள் வெளியில் நிறைய பேரை கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, தேவனுக்கு முன்னால் சரியாக செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்பா. ஏதாவது ஒரு பெரிய தப்பான காரியத்தை செய்து விட்டு தேவனுக்கு முன்னால் சரியானதை செஞ்சு, ஏன்னா நம்ம தேவன்கிட்ட போய் கேட்க போகிறதில்ல. தேவனும் ஒரு கிருபை நிமித்தம் அவர்களுக்கு உடனே பதில் செய்யாமல் இருப்பார். ஆகையால் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு தப்பிடுவார்கள். பவுல் எழுதுகிறான், யோகியமான காரியத்தை தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு முன்பாகையும் அதை செய்ய இது பண்ண. அதான் சாமுவேலை குறித்து எழுதும் போது 2 வாசிக்க வேணாம். 1 சாமுவேல் 2:26 சொல்லப்படுகிறது, அவன் மனுஷ தயவிலும் தேவ தயவிலும் வளர்கிறவனாயிருந்தான். ஆமென். He got favor inside of Lord and the people. அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்தார். இவன் சொல்லுகிறான், நான் மனுஷனுக்கும் பயப்படுவதில்லை, தேவனுக்கும் நான் பயப்படுவதில்லை அப்படின்ற 4வது வசனத்தில் பார்க்கிறோம். 5வது வசனத்தில் அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம், மீண்டும் மீண்டும் வருகிறாள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதில் நீங்கள் இன்னும் கவனிச்சீங்கன்னா, அந்த கிரேக்க மொழியில் ஒரு அடிப்படையான ஒரு வசனம் என்றால், மீண்டும் மீண்டும் வருகிறாள், அந்த என்னை தொந்தரவு, என்னை அட்டாக் பண்ணிடுவாளோ அப்படின்ட்டு, வந்து அடிச்சுக்கிட போகிறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த அளவுக்கு டெய்லி வந்துட்டுருக்கிறா, அவ்வளோ ஃபோர்ஸாக கேட்குறா அப்படின்ட்டு. அவனால் அதை தட்டி விட்டு போக முடியவில்லை. ஏனென்றால் மிடில் ஈஸ்டில் நீங்கள் பவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்கிற காரியத்திற்கு அவனை ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு விண்ணப்பத்தை வைத்து கொண்டே இருக்கிறார் மீண்டும் மீண்டும். அந்த விண்ணப்பம் பதில் அளிக்காத காணப்படுகிறது. கடைசியில் அந்த அநீதியான ஒரு நீதிபதியே கடைசியில் மனம் மாறுகிறார். இதுதான் ஒரு தேவன் உவமையாக சொல்லுகிறார். அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, இதோட தேவன் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார். இதற்கு முந்தின ஒரு சாப்டரை பார்த்தீங்கன்னா, இரண்டாவது வருகையை குறித்து தேவன் சொல்லுகிறார். நான் வரம் 22 வாசிக்கும்படி கேட்கிறேன். 17:22. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இந்த மாதிரி அதில் லைனாக நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கும்படி கேட்கிறேன். எவ்வளவு கொடுமையான காரியங்கள் நடைபெறும் என்று தேவன் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் தேவனுக்காக நிற்கிறோம் என்று சொல்கிறவர்கள் எந்த அளவுக்கு உபத்திரவத்தின் மத்தியில் போவார்கள் என்றும் எழுதப்படுகிறது. அநேக காரியங்களை குறித்து தேவன் அங்கு சொல்லுகிறார். 2வது வருகை, ஏற்கனவே முதல் வருகையில் எதுக்காக வந்தேன் என்று சொன்னார், வந்த காரியத்தை முடித்துவிட்டு மீண்டும் இப்போ பேசுவது வந்துட்டு தேவன் 2வது வருகையை குறித்து சொல்லுகிறார். இந்த கடுமையான ஒரு சூழலில் ஜெபத்தை குறித்து தேவன் பேசுகிறார். திஸ் இஸ் த லார்ட்ஸ் டைம். கிறிஸ்தவர்களை மிகுந்த கடினமான முறையில் நடத்தப்படுவார்கள். இதெல்லாம் நடப்பது, நீங்கள் இயேசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்க சீஷர்களும் இயேசு கிறிஸ்து போன பின்பு கடுமையான சூழ்நிலைகளுக்குள் போவார்கள். அவர்களுடைய கடைசி காலத்திலும் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் போவார்கள். நாம் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து அன்று கடைசி நாள் என்று சொன்னார், இன்னும் வரவில்லையே என்று கேட்கிறார்கள் அநேகர்கள். நாம் தான் நாட்களையும் நேரத்தையும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் மத்தியில் வாழ்கிற நாம் தான் நாட்களுக்கும் நேரத்துக்கும் உட்பட்டவர்கள். தேவனுக்கு ஒரு நாள் வந்துட்டு நமக்கு 1000 நாளுக்கு இணையாகிறது. ஆமென். இந்த வசனத்தில் அநேகர் கேட்கிற ஒரு இது, ஏன் தேவன் முதல் வருவேன் என்று சொன்னார், அவர் சொன்னது போல் கன்னி வயிற்றில் பிறந்து வந்தார், அவர் சொன்னது போல் சிலுவையில் மரித்தார், மீண்டும் வருவதை குறித்து சொல்கிறார். அந்த வரும் நாள் வரை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். தேவனுடைய 2வது வருகையை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை எஸ்கட்டாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எஸ்கட்டாலஜிக்கல் ப்ரேயர் என்று சொல்வார்கள். இறுதி காலத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த முன்பான அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால், அது லோத்தின் காலம் போல் மற்றும் இவருடைய காலம் நோவாவின் காலம் போல் இருக்கும். என்ன என்று பார்த்தீர்கள் என்றால்,
பாவம் பெருகின காலமாக காணப்படுகிறது. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அநேக தேவனுடைய கோபத்தை ஒட்டி வந்துகிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் காணப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும், நீங்கள் எடுத்து பேப்பரை வாசித்தாலும் சரி, செய்திகளை ஆன் பண்ணாலும் சரி, அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஆமென். தேவனுடைய வருகை எதிர்பார்த்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய வருகை அநேக நேரங்களில் நாம் எங்கும் கேட்பது இல்லை என்பதற்காக ஒரு உண்மை இல்லாமல் போய்விடாது. ஆமென். யாரும் அதை நம் சபையில் பேசுகிறோம், அநேக சபையில் பேசுகிறார்கள். அது அதிகமாக சத்தமாக துணிக்கப்படவில்லை. அதை பேசுகிறவர்கள் நகைப்புக்கு உள்ளாகிறார்கள். ஏனென்றால் இன்று வருகிறவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். கடவுள் இருந்தால் எனக்கு காமி என்று சொல்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு கடவுள் என்கிறவர் ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அவரை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளெல்லாம் போனோம்னா ஒரு எல்லாம் லிக்விடை போட்டு வச்சுருப்பாங்க. அதை எப்படின்னு செக் பண்ணுவாங்க, மாற்றி இது பண்ணி. அதை போல் தேவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் மனுஷன் கடவுளை அவனே உண்டாக்கிக்கிறான். சிலைகளை உண்டாக்கி அவனே ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கிறான் அந்த இதுக்கு. ஏனென்றால் அவர்கள் கடவுளை படைத்தால் அவர்கள் அதை கட்டுப்படுத்தி விடலாம். அவர்கள் படைத்த கடவுளுக்கு முன்பாக அவர்கள் என்ன தவறுனாலும் செய்து விடலாம். நான் யாரையும் குறித்து சொல்லவில்லை. பொதுவாக இது மனுஷ இதாக காணப்படுகிறது. ரோமர் 1 பார்க்கிறோம், அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் தேவனுடைய ரூபத்தை சாதாரண சிலைக்கு ஒப்பாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். பாவம் பெருகிற காலங்கள், தேவ கோபாக்கினை வரும் காலங்கள். ஒரு ராஜா சொன்னார், நான் இந்த ஊரை ஆளுகை செய்ய போகிறேன், என்னுடைய இராணுவத்தை ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்த போகிறேன் அப்படின்னு. உடனே ஒரு அதிபதி கேட்குறான், ஏன் 50 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்துறீங்க? அதுக்கு சொன்னார், இல்லை இவனுங்க நான் சொல்லுகிற காரியங்கள்லாம் உட்பட்டு வரமாட்டாங்க. நான் சொல்லும் போது அவங்க வர்றாங்கன்னு சொன்னால், அவங்க வர்றதுக்குள்ளே இவங்க மாற்றிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலை பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னாரு. தேவன் வராமல் இருக்கிறார் என்று நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது. ஆமென். பேதுருவில் எழுதுகிறான், அவர் வருவதற்கு லேட்டாகுதுன்னு என்று நினைக்க வேணாம், அவர் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். தேவன் யாவரையும் வர வேண்டும் என்று நினைக்கிறார். நம் ஜெபம் எல்லாம் இந்த இது எஸ்கட்டாலஜிக்கல் ப்ரேயர். நம் நியாயம் வேண்டும் என்று அநேக காரியங்கள் ஜெபிக்கலாம். இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காமலே கூட போகலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு நியாயாதிபதி முன்னால் நின்னார். அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. பிலாத்து இருந்தாலும் கையை கழுவி விட்டான். அந்த நியாயாதிபதி தேவனுக்கும் பயப்படவில்லை, மனுஷனையும் இது பண்ணவில்லை. யார் சத்தமாக கூப்பிட்றாங்களோ அவங்க சைடு போயிட்டான். ஆகையால் இயேசு கிறிஸ்து அறிகிறார், அவருக்கே அநியாயம்தான் இழைக்கப்பட்டது. இது எல்லாம் ஒரு நாள் சரிப்படுத்தப்படும். ஆமென். அநியாயத்தை பார்க்காத சுத்த கண்கள் உடையவரே என்று ஆபகுக்கில் எழுதுகிறான் தீர்க்கதரிசி. நாம் இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காமல் போகலாம். இது ஒரு விழுந்து போன உலகம். ஆமென். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அதில் 8வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் ஒரு முறை. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். 2வது வருகை ஒன்று இருக்கிறது. நாம் ஒரு இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, ஒரு அநியாயமான நீதிபதியை குறித்து. அந்த நீதிபதியை போல் இந்த நீதிபதி அல்ல. இது பேரபிள் ஆஃப் கான்ட்ராஸ்ட் என்று சொல்வார்கள். இது பேரபிள் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்னா கம்பேர் பண்ணி ஒன்று இவரை போல் அப்படின்னு சொல்வது பேரபிள் ஆஃப் கான்ட்ராஸ்ட் என்று சொல்வார்கள். இது எதிர்மறையான ஒரு இந்த ராஜா இப்படி இந்த நீதிபதி இப்படி இருந்தார், இவருக்கு எதிர்மறையானவர் இப்படி இருக்கிறார். இவரே இப்படி செய்யும் பொழுது அநியாயத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்களுடைய நமது தேவன் நியாயம் செய்ய தவறுவாரோ என்று கேட்கிறார். ஆமென். இதை தான் 2வது அநேக காரியங்கள் நம்ம அதற்காக இன்று நடக்கிற நம்ம காரியத்துக்கு ஜபிக்கக்கூடாதா அப்படி என்று சொல்ல வரவில்லை. இதில் அதுதான் சொல்லப்படுகிறது. கடைசி வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது. அதில் சொல்லப்படுகிறது, the kingdom of God suffers violence and the violence shall take it by force. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, பலவந்தப்படுத்துகிறவன் அதை எடுத்துக்கொள்வான். ஆமென்.
நாம் பலவீனர்கள் அல்ல. நம் பலவீனமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம் ஜெபத்திலோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ பலவீனமாக உட்காரக்கூடாது. இப்போ சமீபமாக கொஞ்சம் காலத்தில் தான் கிறிஸ்தவர்கள் என்றால் பலவீனமானவர்கள் என்று காணப்படுகிறார்கள். சரித்திரபூர்வமாக பார்த்தோம் என்றால் அநேக நீங்கள் இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அநேக பெயர்களை சொல்ல முடியும். அநேக வெஸ்டர்ன் சைடில் உள்ளவர் எல்லா கிறிஸ்தவர்களாக காணப்பட்டார்கள். வி ஹேட் அ இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன், அறிவார்ந்த ஒரு சம்பிரதாயம் கிறிஸ்தவ இதற்கு இருந்தது. செமினரியும் ஒரு காலேஜும் சேர்ந்திருக்கும். இன்றைக்கு தான் சயின்ஸை நாடி போய் விட்டார்கள். நாம் பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ஏதோ சாதாரண ஒரு ஆளாக பார்க்க முடியாது. வேத பிபிலிக்கல் கிறிஸ்டியன் என்றால் we have to do what we are supposed to do. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் ஒரு போர் குணத்தோடு வாழ வேண்டும். ஆமென். போர் குணத்தோடு என்றால் யாவரையும் காயப்படுத்துவதல்ல, அது 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 அல்ல இது சொல்வது. தேவனுக்கு முன்பாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும். போராட்டங்களின் மத்தியில் நிலைத்து நிற்க வேண்டும். அதில் மத்தேயு 24 சொல்கிறார், இறுதி வரை நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இறுதி வரைக்கும். அதில் கடைசியாக வெளிப்படுத்தலில் எழுதினவர் எழுதுகிறார், பயந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். பயந்தவர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிற பயந்தவர் பயத்துக்கே அடிமையாக இருப்பார்கள். வெளியில் போக கூட பயந்துட்டு உட்காந்துருப்பான். இது வந்துருமோ, அதெல்லாம் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. அது வந்துருமோ இது வந்துருமோன்னு நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஏனென்றால் அதை ஃபோபியா என்று சொல்கிறார்கள். சில காரியங்கள் வந்துட்டு பயத்தின் ஆவி அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென். அவர்களால் செயல்பட முடியாது. செயலற்ற ஒரு தன்மையை பயத்தின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் பேரலைசிங், அவர்களை பேரலைஸ் பண்ணி வைத்து கொண்டு இருக்கிறது. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். நம்மளுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தார், வந்த காரியத்தை எல்லாம் செய்தார். அவர் செய்த இரத்தமாக வேர்த்தார். ஒரு பெரிய காரியங்களை கல்வாரி சிலுவையில், அது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவரை நாம் தேவன் என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு மனுஷனாக அதை போய் செய்தார். முழுமையாக தேவனாகவும் இருந்தார். ஆனால் ஒரு பாவம் செய்யாத ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் நமது பாவத்துக்காக மரித்தார். ஆமென். இந்த தேவன் மீண்டும் திரும்பி வருவார் என்று சொல்லிவிட்டே போய்விட்டிருக்கார். ஆமென். நாம் இப்படியோ வாழ்வதற்கு விட்டுட்டு போகவில்லை, நமக்கு வேதாகமத்தை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆமென். அநேக இதில் நீங்களாம் இது வாசிக்கக்கூடாது என்று சொல்கிற இடத்துல சபையில் இதை வாசிங்கன்னு சொல்கிறோம். ஆமென். அநேக மதங்களில் நீங்கள் இந்த மொழியில் வாசித்தா தான் வாசிக்கணும்னு சொல்கிற இடத்துல நம்ம மொழியிலே எல்லாம் வந்துருச்சு. இது விளக்கரையம் கொடுக்கப்பட்டு, சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்கும்போது விளக்கரையம் கொடுக்கப்பட்டு இதை மொழிபெயர்த்தவர்கள் விளக்கரையம் கொடுத்து மொழிபெயர்த்தார்கள். ஆமென். இது சுலபமாக வரவில்லை. இது ஒரு எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலையும் இருந்தது. அதை சபை சரித்திரத்தில் பார்க்கும்போது அதை மொழிமாற்றம் செய்தவர்களை உயிருடன் எரித்தார்கள். நம் கையில் ரொம்ப அன்றைக்கு வேதாகமம் வேண்டுமே தாகமாய் ஓடி கையில் கிடைக்காத காலம் போய் வேதாகம் வீட்டில் 100 வேதாகம் இருந்து நம்ம எப்பவும் படிக்காமல் இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் நமக்கு கிருபை கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்ம இந்த இதில் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சோர்ந்து போகிறது, மனுஷன்ட்ட சோர்ந்து போகலாம். என்னடா 2 நேரம் கேட்டு 3 நேரம் கேட்காம இருக்கலாம். தேவனிடத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இருந்தால் நடக்கட்டும், எனக்கு நடத்துங்க, தெளிவை தாருங்கள் என்று ஜெபம் பண்ணுவது. எல்லா நேரமும் நாம் இதாகவே இது பண்ணக்கூடாது. இந்த இடத்துல சொல்கிறது, மாரநாதா, இயேசு கிறிஸ்து வருகைக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். நம் ஜெபத்தில் அதில் எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம் என்று தெரியாது. நானே அநேக ஜெபிக்கிறான்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நீர் வாரும், சீக்கிரம் வாரும் என்று சொல்ல வேண்டும். ஆமென். கம் லார்ட், ஓ ஜீசஸ் கிரைஸ்ட். இது மாரநாதா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. கடைசி காலத்தை குறித்து அதற்கப்புறம் தேவன் சொல்கிறார், ஷால் நாட் காட் பிரிங் ஜஸ்டிஸ். தேவனோ அவர் அழைத்தவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆமென். அழைத்த ஒவ்வொருவர்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நியாயம் செய்கிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நியாயம் கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். தேவன் செய்கிற காரியங்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் காணப்படாதது போல இருக்கலாம். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்போம். ஆமென். தேவனிடத்தில் உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தோல்விகள், உங்களுடைய போராட்டங்கள் உங்களை தேவனை விட்டு அற்றுப்போக செய்யக்கூடாது. இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன்,
தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். பவுல் வந்துட்டு தெசலோனியாக்கு போகிறான். போன பொழுது அங்கே அவன் பிரசங்கம் பண்ணுவதே 2வது வருகை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுகிறான். ஆமென். அங்கே போயிட்டு அவர்களுக்கு நிறைய காரியம் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார், இவர் மீண்டும் வரப்போகிறார் என்று பிரசங்கத்துகிறான். எல்லாரும் உலகம் வந்துட்டு அநேக காரியங்கள் அநேகரை சார்ந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். எதுவும் பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இல்லை. இட் இஸ் சஸ்டெய்னிங். அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தேவன் தான் இது பண்ணுகிறார். அவருடைய வருகைக்கு தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவருடைய வருகையின் பிரசங்கத்தை நாம் பிரசங்கிக்க காணப்படணும். நாம் அதோடு நிறுத்தி விடக்கூடாது. இந்த தேவன் இங்கே எழுது போகும்போது மத்தேயுவில் கடைசியாக எழுதிவிட்டு சொல்கிறார், கோ இன்டு ஆல் த வேர்ல்ட்ஸ், உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் நற்செய்தியை பிரசங்கிக்க சொல்கிறார். ஆமென். இங்கே இருக்கிற ஒருவரும் நம்ம என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் இருக்கலாம், என்ன வேலைனாலும் செய்யலாம். we are called to preach the gospel of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பிரசங்கிக்கிறது மனிதர்களுக்கு முன்பாக யோகியமான காரியங்கள். நம் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் முன்பாக யோகியமாக இருக்க வேண்டும். ஆமென். சரியாக இருக்க வேண்டும். தேவனை பற்றி சொல்ல வேண்டும். தேவனை பற்றி சொல்லி சபையில் சேர்க்க வேண்டும். ஆமென். சொல்ல வேண்டியது நமது கடமை. தேவன் கட்டளையிட்ட ஒரு காரியத்தில் ஒரு காரியமாக காணப்படுகிறது. 2வது வருகை குறித்து சொல்கிறார். இந்த அதிகாரத்திலிருந்து பார்க்கிற லெசன்ஸ் எடுக்க வேண்டும் என்றால் விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும். ஆமென். we have to have a scheduled prayer. தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனோடு நடக்கிற ஒரு காரியம் காணப்பட வேண்டும். அன்னாள் ஜெபித்தால் அன்னாளின் ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். ஆமென். ஆகாரர் ஒரு மோசமான நிலைமையில் ஜெபித்தால் ஆகாருடைய ஜெபத்தை கேட்டார். நான் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். லூக்கா புஸ்தகத்தை எடுத்த உடனே பார்த்தீர்கள் என்றால் அந்த விதவையை குறித்து தேவன் சொல்வார். எல்லாம் அந்த மார்ஜினலைஸ்ட் என்று சொல்வார்கள். விளிம்பு நிலை மக்களை குறித்து எழுதுகிறார். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர்களை குறித்து எழுதுகிறார். நம் உலகத்திலும் நம்ம வாழ்கிற இடத்திலே அநேக ஜாதிகள் மதங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் அநேக கஷ்டங்களில் பட்டு வாழ்கிறார்கள். ஆமென். நாம் அதில் கஷ்டம் கொடுக்குறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்களை எல்லாம் இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு நீங்கள் அப்படி இருக்க வேணாம் என்று கூட்டு வரணும். ஆமென். நாம் வந்துட்டு வேதத்தில் சாலமோன் எழுதுகிறான், பேச முடியாதவர்களுக்காக பேசுங்க, தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனாக இருங்கள். சபையை நாட்டும் போது அநேகர் வந்துட்டு இந்த நாளில் சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள், கிறிஸ்தவ பணி இந்தியாவில் தோன்றினது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அநேக ரத்தம் சிந்தி வந்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. தோமாவோட மரிப்பு நமது சென்னை பட்டணத்தில் தான் நடந்தது. அதற்கப்புறம் நம்ம இப்போ சமீபத்தில் மதர் தெரசாவோடதெல்லாம் கேட்போம். அவர்களுடைய ஊழியத்தை எல்லாம் சாதாரணமாக செய்து விட முடியாது. குஷ்டரோகிகளை கட்டுவதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டார்கள். அவங்க அதற்காக ஸ்கூல், இந்த ஊரில் நீ இப்படிப்பட்டவனாக இருந்தால் நீ படிக்கக்கூடாது என்று சொன்ன இடத்துல நீ யாராக இருந்தாலும் வா படிக்கலாம் என்று சொன்னார். இந்த ஜாதியில் சேர்ந்தால் நாங்கள் மருத்துவம் பண்ண மாட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கேட்டு நீ எந்த இதாக இருந்தாலும் வா, நான் உனக்கு டெலிவரி பார்க்குறேன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவத்தை அநேகர்கள் சாதாரணமாக பேசிவிட்டு போகிறார்கள். இந்த கிறிஸ்தவத்தில் அந்த மிஷினரி பண்ணதெல்லாம் சும்மா அவர்களாக வந்து பண்ணலை, தேவனால் அனுப்பப்பட்டு பண்ணப்பட்டார்கள். ஆமென். இன்னைக்கு இங்கே சபை இருக்குது என்றால் அநேக ரத்தம் சிந்திருக்கிறார்கள். ஆமென். நாம் பார்க்காத அநேகர்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். ஒரு காலம் நன்றி கெட்டத்தனமாக பேசக்கூடாது. ஆமென். அநேகர்கள், நான் அரசியலெல்லாம் பேச விரும்பலை, கிறிஸ்தவ கைக்கூலி என்று ஒரு மிகுந்த கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் காணொளியில் பார்த்தால். இதற்கெல்லாம் பதில் ஒரு நாள் கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த ஊரில் வந்துட்டு சதி என்று ஒன்று இருந்தது. என்னவென்றால், கணவன் இறந்து விட்டால் மனைவியை எரித்து விடுவார்கள். இதை இந்தியர் ஒருவரும் செய்தார் என்று அவரை முற்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஸ்ரீராம்பூர் வில்லியம் கேரி, இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு வில்லியம் கேரி இதில் பயங்கர ஈடுபாடோடு செய்தார். அநேக ஹாஸ்பிட்டல் நிறுவனாங்க, அநேக சர்ச்சஸை நிறுவனாங்க, அநேக பள்ளிக்கூடங்களை நிறுவனார்கள். அந்த நாட்டில் பள்ளிக்கூடம் என்றால் ஒரு 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 ரூம் இருக்கும், அந்த சைடு வந்துட்டு டீச்சிங் நடக்கும், ஸ்கூலும் இருக்கும், ப்ரேயரும் இருக்கும். அவர்கள் வந்துட்டு எழுதி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் எழுதி போட்டிருப்பார்கள். அந்த சைடு கேரளா பக்கத்தில் எல்லாம் போனீங்கன்னா குண்டாட்டுன்னு ஒரு மிஷினரி,
பயங்கர இது. நம்ம நாட்டில் எமி கார்மைக்கல் என்கிற ஒரு இங்கிலாந்து லேடி வந்தாங்க. வந்து அநேக காரியங்களை செய்தார்கள். ஒரு கோவிலில், நான் மற்ற மதங்களை பற்றி பேசவில்லை, அந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் அது நல்ல காரியமாக ஆரம்பித்திருக்கலாம், அவர்கள் நோக்கங்கள் நல்லதாக இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கோயிலில் வைத்து தேவதாசி முறை என்று ஒன்று வைத்திருந்தார்கள். அதிலிருந்து அநேகர்களை எமி கார்மைக்கல் என்கிறவர் வெளியே கொண்டு வந்தார். தேவதாசி முறை என்று அநேகர் அறிந்திருப்பீர்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் அநேக பாலியல் வன்கொடுமைகளுக்குள் போவார்கள். இவ்வளவு நன்மை செய்த ஒரு காரியம் இந்த வேதத்திலிருந்து நடக்கப்பட்டிருக்குது. அவர்கள் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த போரை நீ பார்த்தியா, அந்த சிலுவை போரை பார்த்தியா, அதற்கெல்லாம் அநேக பின்னணி உள்ளது. நாம் அவர்களை போல் பேச முடியாது. அநேக அரசியல் பின்னணிகள் உள்ளது. யாரோட சண்டை போட்டால் 2 பேர் சண்டை போட்டிருக்கணும், ஒருத்தர் மட்டும் சண்டை போட, சும்மா போய் அடிக்கிறது இல்லை. இன்னொருவர் தவறு பண்ணியிருக்கார், அவரும் அநேக போர் என்று வந்துட்டால் 2 பேருமே ரொம்ப அகோரமான முறையில் நடந்து கொள்வார்கள் போர் அந்த நாட்களில். ஏனென்றால் அவர்களும் ஒரு குறிக்கோளோடு போகிறார்கள். ஆகையால் சமீப நாட்களில் பார்க்கிறேன், கிறிஸ்தவத்தை மிக தூஷணமாக பேசும் அநேக காணொளிகளை இது பண்ணுகிறார்கள். அதையெல்லாம் தட்டி கழித்து விட வேண்டும். ஆமென். நாம் 2வது வருகை இரட்சகரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம், அவரை பார்த்து ஜெபம் பண்ண வேண்டும். அதே போல் அவர் வர்றார் என்று 1வது செஞ்சுரியில் அநேகர்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து வரப்போகிறேன், நான் எதுக்கு வேலை பார்க்கணும், அதெல்லாம் ரொம்ப தவறு என்று இது பண்ணாங்க. சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். நமக்கு தேவன் நாளைக்கு ஒரு தேவ மனுஷனிடம் கேட்குறாங்க, நாளைக்கு ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேனோ நாளைக்கு என்ன ஸ்கெடியூலோ அதை தான் நான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றார். தேவன் வருகையை எதிர்பார்த்திருந்தாலும் அவர் கொடுத்த காரியத்தில் நம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் தேவன் சொன்னார், அந்த பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ், தாளந்துகளை கொடுத்து விட்ட ஓமையெல்லாம் சொன்னார். ஆண்டவர் வருவேன் மட்டும் சொல்லவில்லை, வர்ற வரைக்கும் நீ உண்மையாக இரு என்று சொன்னார். வரைக்கும் இறுதி வரைக்கும் நீ என் வார்த்தையில் நட என்று சொன்னார். அநீதியான உலகத்தில் தான் இருக்கிறீர்கள், நீங்கள் அநீதி உள்ளவர்களாக இருக்காதீர்கள் என்று சொன்னார். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோனுக்கே அனுப்பினார். ஆனால் பாபிலோனியர்கள் போல் அவர்கள் வாழவில்லை. ஆமென். அநேக நேரத்தில் சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகாத, நீ அந்த ஊருக்கு போனா கெட்டு போயிடுவ அப்படின்னு. தற்காப்போடு வாழ்வது நல்லது, ஆனால் தற்காப்பு என்று சொல்லிவிட்டு அநேக காரியங்களை செய்யாமல் இருக்குவோம். அந்த ஊரிலும் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை செய்வது தான் தேவனுக்கு விருப்பம். ஆமென். நாம் யாரையும் சொல்ல முடியாது. தேவன் மிகுந்த நியாயமுள்ள நீதிபதியாக வருகிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க நாம் அவருடைய சித்தத்தின்படி வாழும்படி எதிர்பார்க்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டு சமுத்திரமை தாழ்த்தி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அநீதி உள்ளவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், அவனிடத்தில் போய் ஒரு பெண் முறையிட்டான். நாம் கேட்டுக்கொண்டிருப்பதெல்லாம் முந்தின அதிகாரத்தின் ஒரு தொடர்ச்சியை தான் கதை சொல்லுகிறார். அதிலே சொல்லும் போது, நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், விடாப்பிடியாய் ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபியுங்கள். காரணம், அநீதி உள்ளவனே ஒரு நாள் இறங்கி பதில் கொடுப்பான்னு சொன்னான். நீதி உள்ளவரும் நேர்மையுள்ளவரும் உண்மையுள்ளவருமாய் கர்த்தர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் நிமித்தம் அவர் பதில் செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயமாய் பதில் செய்வார். நாம் எதிர்பார்ப்போடு ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போமாக. நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் தள்ளிவிடப்படுவதில்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற நல்ல பதில் தேவன் கட்டளையிடுவார். அநீதி நிறைந்த உலகமாக இருந்தாலும், அக்கிரமங்கள் நிறைந்த உலகமாக இருந்தாலும், நாம் தேவனிடத்திலே உத்தமமாய் அவர் சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க விடாய்ப்படியாய் அவர் வருகை வரை ஜெபிப்பதற்கும் நல்ல தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவாராக. இந்த ஜெபத்தோடு கூட பலகீனப்பட்ட 2 பேருக்காக ஜெபம் பண்ணுவோமாக. சுந்தர் நம்முடைய பெரிய அண்ணனுக்காகவும் ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுக பலனை கொடுக்கும்படியாய், பலகீனங்கள் மாற
கர்த்தர் நல்ல அற்புத வல்லமை விளங்கப்படும்படியாய் தெய்வ தொடுதல் பெரிய நல்வாழ்வில் இருப்பதாக, சுந்தர் வாழ்க்கையில் இருப்பதாக கிருபை செய்ய வேண்டும். பரிசுத்த நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநீதி உள்ளவன் பதில் செய்வான் ஐயா. தொந்தரவு செய்த காரியத்தை கண்டு அவனே நியாயம் செய்ய வேண்டும் என்று இறங்கி வரும்போது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நீர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, இரவும் பகலும் கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளின் நிமித்தம், கூப்பிடுகிறவன் நிமித்தம் நீர் பதில் செய்யாமல் இருக்க மாட்டீரையா. நிறைவான பதில் கொடுக்கக்கூடியவர். உடைய வருகை வரை நாங்கள் எதிர்பார்ப்போடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. அநீதி நிறைந்த உலகத்திலே நாங்கள் நீதியாய் நேர்மையாய் வாழ்வதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களை உருவாக்கி பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் ஐயா. வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஓர் நீங்கள் தர ஆசுவதியும், வசனம் கொடுத்த மகனுக்கு தர ஆசுவதியும் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே என் முழு உள்ளமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.